195 கிலோமீட்டர் ஒரு சார்ஜில். ஸோ 190 இப்போ இந்த ஓனர் என்ன சொல்கிறாங்கன்னா 195ன்றது ஒரு 140 தான் வரும், அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு மேலே போகாது அப்படின்றாங்க இந்த பைக்கோட ஓனர். நீங்கள் ஒரு டியோ ஆக்டிவா வாங்குற ஐடியாவில் இருக்கீங்கன்னா இது நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ஈவியில். பட் ப்ரைஸ் வைஸ் அதிகமாக இருக்கும். இது ப்ரைஸ் வந்து 1,80,000 1,80,000 ஒரு 125cc பைக்கே வாங்கலாம் நீங்கள். 73 வரைக்கும் என்னால் இங்கே ஓட்ட முடியுது. பட் இந்த மோடில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஒன் கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 95. ஸோ 95 வரைக்கும் இதில் போகும் அப்படின்றாங்க. நல்ல ஃபீச்சர் தான். பட் ஓலா வந்து ஒஸ்ட்டு பேர்லேயே இருக்குது அது என்னன்ட்டு. அதனால் அது நம்ம போத்தாவில்ல. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என் பேர் ரமேஷ். நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டு போயிடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரியுதா, நம்ம கிட்ட பேட்டரி வண்டி இருக்குது. நான் எந்த வண்டி ஓட்டவே கூடாதுன்னு நினச்சேன்னா அந்த வண்டி இப்போ என் கையில் இருக்குது. பட் ஆனால் இதுதான் ஃபியூச்சரு, வேறு வழி கிடையாது, ஆப்ஷன் இல்லை. இப்படி தான் நம்ம பழகி ஆகணும். ஐசி இன்ஜின்ஸ்லாம் இன்னும் ஒரு 30-40 வருஷத்துக்கு அப்புறம் இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த ஈவிஸ் தான். சரி, இப்போ இந்த வீடியோ இருக்குன்னா, இப்போ என்கிட்ட இருக்க பைக் வந்து சிம்பிள் ஒன்ல ஸ்டார்டிங் வேரியன்ட், பேஸ் வேரியன்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாடல். ஸோ இது வந்து இந்த ஏத்தர், ஓலா S1 அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு காம்படிட்டராக வருது. ஸோ எனக்கு இந்த டெக்னிக்கல் ரிவ்யூ அதெல்லாம் சொல்கிறதுக்கு பெருசாக விருப்பமே இல்லை. பட் இதில் சொல்லி தான் ஆகணும் நம்ம. ஏன்னா ஈவி வெஹிக்கல்ஸ் வந்து அதெல்லாம் சொன்னால் தான் ரிவ்யூ பார்க்கறதுக்கே தோணும். ஸோ அதான் அது சொல்லி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தனா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். சரி, ஃபஸ்ட்டு லுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா பிடிச்சிருக்குது. இந்த ஏத்தரில் ஒரு மாடல் இருந்து பார்த்தீங்களா, ஏத்தர் 450Xன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் லுக் இருக்குது. எனக்கு நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு, லுக்கு நல்லா இருக்குது. நான் அந்த ஓலா S1 ரவுண்டாக உருண்டையாக அப்படிலாம் கிடையாது. இது லுக்கு நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ஆனால் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா, எனக்கு பைக் ஓட்டுற ஃபீலே இல்லை. இது ஒரு மாதிரி சைலண்டாக போதா, எனக்கு அந்த வண்டி ஓட்டுற ஃபீலே வர மாட்டுது. இப்போ நீங்கள் ஸ்கூட்டரே யூஸ் பண்ணாலும் அது இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினில் உங்களுக்கு எல்லாமே அது. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும், சவுண்டு தெரியும், உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும், அதெல்லாம் இருக்கும். இதில் ஒன்றுமே இல்லை, சைலண்டாக இருக்குது, அப்படியே பீஸ்ஃபுல்லாக போகலாம், அப்படியே ஜாலியாக அப்படியே ரோடை பார்த்துன்னு அப்படியே ஜாலியாக போகலாம். சரி, இப்போ இந்த வண்டியில் 2 வேரியன்ட் இருக்குது. இது வந்து பேஸ் வேரியன்ட், இதுக்கு அடுத்த ஒரு மாடல் இருக்குது. இது வந்து ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 195 கிலோமீட்டர் ரேஞ்ச். இது 195 கிலோமீட்டர் ஒரு சார்ஜில் பார்த்துக்கோங்க. ஆனால் இது வந்து நீங்கள் இதில் வந்து மோட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதில் சார்ஜிங் இதுவுமே கம்மியாகும். ஸோ 190 இப்போ இந்த ஓனர் என்ன சொல்கிறாங்கன்னா 195ன்றது ஒரு 140 தான் வரும், அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு மேலே போகாது அப்படின்றாங்க இந்த பைக்கோட ஓனர். இது 4 மாதம் ஆகுது இந்த வண்டி எடுத்து. இதுவரை கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் வரலையா. இதில் டாப் எண்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு 295 280 கிலோமீட்டர்ஸா அப்படின்னு இருக்குது. அந்த பேட்டரியோட கிலோ வோல்ட் தான் அதிகம். அந்த பேட்டரி அதிகமாச்சுன்னா ரேஞ்ச் அதிகமாகுது, அவ்வளோதான். ஸோ அதுதான் டிஃப்ரெண்ட். மற்றபடி இது டியூவல் சேனல் ABS தான் உங்களுக்கு. ஸோ அதனால் பிரேக்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குது. டியூவல் சேனல் ABS, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ABS தான் வந்துது அப்படின்னு தான் ஓனர் சொல்கிறாங்க. பட் நல்லா இருக்குது. பிரேக்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குது. அப்படியே அடிச்சோடனே நிற்கிது பிரேக், செமையாக இருக்குது பிரேக், தொட்டிங்கனாடி நிற்கிது பிரேக்கு. ஸோ பிரேக்ஸ்லாம் வந்து குறை சொல்கிற மாதிரி இருக்காது. சீரியஸாக எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது காய். இந்த வண்டி ஓட்டவே எனக்கு இஷ்டம் இல்லை தான். பட் ஆனால் இது ஃபியூச்சர், நம்ம வேறு வழி கிடையாது, இதுக்கு நம்ம அடாப்ட் ஆகி தான் ஆகணும். இன்னும் கொஞ்ச நாள் எப்படினாலும் ஈவிஸ் அதிகமாகிடும். பைக்கில் ஈவிஸ் வந்துடும். ஏன் ராயல் என்ஃபீல்டில் ஈவி இருக்குது, ஈவி டெவலப் பண்ணிருக்காங்க ராயல் என்ஃபீல்டில், கெமகாவில் இருக்குது. அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸில் இப்போ ஈவி வர, சுசுக்கியில் வந்துச்சு, ஹோண்டாவில் வந்துச்சு. எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக இன்னும் கூடி சீக்கிரம் எல்லா பிராண்ட்ஸ்லையும் ஈவி வந்துடும். ஏன் இப்போ ரீசெண்டாக ஒரு பைக்கில் வந்து ஈவி பைக்கில் கியர் இருக்குது, அந்த மாதிரி பைக்ஸ்லாம் லான்ச் ஆகுது. ஸோ அதெல்லாம் ரீசெண்ட் டேஸ் நிறைய ஈவிஸ் லான்ச் ஆகுதுனால கண்டிப்பாக அதான் ஃபியூச்சர், வேறு வழியே கிடையாது. இந்த பைக்கை பற்றி அடுத்ததாக சொல்லணும்னா இதில் கம்ஃபர்ட்லாம் சிட்டியில் ஓட்டுறதுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, முன்னாடி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃபுட் பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடம்லாம் வந்து நிறைய இடம் இருக்குது, கால் இப்படி வச்சுக்கலாம், நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது ஓட்டுறதுக்கு. சிட்டியில் நீங்கள் ஒரு டியோ ஆக்டிவா வாங்குற ஐடியாவில் இருக்கீங்கன்னா இது நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ஈவியில். பட் ப்ரைஸ் வைஸ் அதிகமாக இருக்கும். இது ப்ரைஸ் வந்து 1,80,000 1,80,000 ஒரு 125cc பைக்கே வாங்கலாம் நீங்கள். 125cc ஏன் ஒரு 1,80,000 ஒரு 150-160 செக்ஷன் பைக்ஸ் சிசி பைக்கே கிடைக்கும் உங்களுக்கு அந்த ப்ரைஸுக்கு. பட் இது வந்து அந்த ஃபியூல் போட்டு மெயின்டெனன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி. இது ஏன்னா இது 5,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுமா. ஸோ அந்த சர்வீஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அந்த பெல்ட்டு உள்ள ECUலாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவாங்களாம். மற்றபடி டயர் அந்த இதெல்லாம் மட்டும் தான் பார்ப்பாங்க. மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. மெயின்டெனன்ஸில் ஒன்றுமே கிடையாது. பேட்டரி போயிடுச்சுன்னா நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அது மட்டும் தான், வேறு ஒன்றும் கிடையாது இதில். அடுத்ததாக இந்த பைக்கில் ரைட் மோட்ஸ்லாம் இருக்குது. ரைட் மோட்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ரைடு மோட் இருக்குது இதில். நான் இருங்க, அந்த ஃபஸ்ட் ரைடு மோட் வந்து நிறுத்தினா தான் நம்ம பண்ண முடியும். நான் ஸ்டாப் பண்ணிட்டு இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் ஈகோ எக்ஸ், அதாவது ரொம்ப ஈகோ மோடில் போயிடும். ஸ்பீடு பெருசாக இருக்காது, பிக்கப் இருக்காது, பொறுமையாக போகலாம், அந்த மாதிரி ஓட்டிக்கலாம். ஈகோ எக்ஸில் ரொம்ப பிக்கப் பவர்லாம், அதை நான் ஆக்சிடென்ட் ஃபுல்லாக முறிக்கிட்டேன். ஆனாலுமே இது வந்து எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம் இருங்க அந்த மோட்டில். அவ்வளோதான், 48, 49, 50 போகணும்னு வச்சுக்கோங்களேன். 49, 50 வச்சுக்கலாம். இதில் 50 போகும். இதுக்கு அடுத்தது ஈகோ மோட்டில் அதை விட கொஞ்சம் அதிகமாக போகும். 42, 43, 50. இப்போ தான் 50 வருது. இதில் ஒரு 50, 55 வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் பிக்கப் அதிகமாக இருக்கும் ஈகோ மோட்டில். ஈகோ எக்ஸ் வந்து பிக்கப் கம்மி, அதே சமயம் ஸ்பீடு இந்த ஸ்பீடு தான் போகுது. ஆனால் பிக்கப் வந்து ஈகோவில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஈகோ எக்ஸில் கம்மி. இப்போ அடுத்த மோடு ரைடில் கொஞ்சம் பிக்கப் நல்லா இருக்குது. பாருங்க, நல்ல சடனாக ஒரு புல் இருக்குது ரைடில் வந்து எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம். ரைட் மோடில் 65, 66,
67 ரைட் மோடில் 67. ஓகே, அடுத்தது இதுதான் ஏர் டாப் மோடு தான். இதில் முறுக்கணுன்னே சொங்கின்னு போகுது. பிக்கப் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. இதில் 68, 69, 73 வரைக்கும் என்னால் இங்கே ஓட்ட முடியுது. பட் இந்த மோடில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஒன் கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 95. ஸோ 95 வரைக்கும் இதில் போகும் அப்படின்றாங்க. இப்போ நான் திருப்பி ஈகோ எக்ஸ்கே வந்துட்டேன். ஏன்னா நம்ம பொறுமையாக ஓட்டால் தான் அவர் வீட்டுக்கு போக முடியும் ஓனரு. அதனால் நம்ம பொறுமையாக ஓட்டிக்கலாம். மற்றபடி இது எனக்கு ஹேண்டிலிங்லாம் கேட்டிங்கன்னா ஒரு ஸ்கூட்டர் எப்படி யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான். உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளான போஸ்டர், ஃப்ரண்ட்டில் கை நல்லா வச்சு ஓட்ட முடியும். நல்லா சீட்டும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீட் ஆக்சுவலாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஃபோம் நிறைய 200-250cc பைக்ஸை விட சீட் இதில் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த ஃபோம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீட்டு நல்லா வைடாக இருக்கா, கம்ஃபர்டபுளாக இருக்குது உங்களுக்கு. இப்போ இந்த வேரியண்ட்டுக்கும் அந்த டாப் எண்ட் வரைக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா அதில் வந்து ஜிபிஎஸ் நேவிகேஷன் இருக்குது போல இருக்குது. இந்த கன்சோல்லே வந்து உங்களுக்கு இதை தெரியுதான்னு தெரில எனக்கு இதில். பட் இந்த கன்சோல்லே வந்து உங்களுக்கு நேவிகேஷன் சிஸ்டம்ஸ் வந்துடும், ஜிபிஎஸ் வந்துடும் உங்களுக்கு. அந்த கூகுள் மேப்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துடும். பட் இதில் அது கிடையாது. இந்த வேரியண்ட்டில் அது மட்டும் கிடையாது. பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். மிச்சம் எல்லாமே சேம் தான் இதில். அப்புறம் வந்து இதில் ரீஜென்ரேட் ஆகுது பேட்டரி, அதாவது திருப்பி சார்ஜ் ஆகுது. நீங்கள் ஆக்சிடென்ட் கை எடுத்துட்டீங்க, இப்போ ஸ்பீடாக போதா 38-40 இருக்கா உங்களுக்கு. இப்போ நான் அதெல்லாம் கை எடுத்துட்டேன்னா இங்கே ரீஜென்னு காட்டுது உங்களுக்கு. ஸோ அதில் தெரியுதான்னு தெரில எனக்கு கேமராவில். ஏன்னா என்டி ஃபில்டர்லாம் போட்டு எடுக்கிறேன். ரொம்ப கிளைமேட் ரொம்ப இதுவாகிடுச்சு, அதனால் தெரியுதான்னு தெரில. பட் நான் இப்போ இதை கை எடுத்துட்டேன்னா இதை பாருங்கள், இங்கே ரீஜென்னு காட்டுது உங்களுக்கு. ஸோ இப்போ இது வந்து ரீஜென்ரேட். நீங்கள் ரைட் பண்ணுறப்போ அந்த ஆக்சிடென்ட் கை எடுத்துட்டீங்கன்னா பேட்டரி ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகுது. திருப்பி அந்த டயர் சுற்று பார்த்தீங்களா, டயர் சுத்தத்துலேருந்து அந்த பெல்ட் வழியாக திருப்பி மோட்டருக்கு போய் மோட்டர் வந்து திருப்பி சார்ஜ் ஆகுது பேட்டரிக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இது பண்ணுறாங்க. ரீஜென்ரேட் நல்ல ஃபீச்சர் உங்களுக்கு. பேட்டரி வந்து திருப்பியும் ஃபுல் சார்ஜ் ஆகும். பட் ரொம்ப ஆகாது, கொஞ்சம் லைட்டாக ஆகும், அவ்வளோதான். இதோட சார்ஜிங் டைப்லாம் பார்த்தீங்கன்னா சாக்கெட் இங்கே தான் இருக்குது. ஒரு பார்த்தீங்களா, இதுதான் சாக்கெட் சார்ஜிங்க்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு வீட்டில் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 4 hours 0 to 100 ஒரு 4.5 அந்த மாதிரி ஆகுதுன்றாங்க. 0 to 100 இதுலேயே வந்து சார்ஜ் பண்ணுறப்போ இல்லை செட்டிங்ஸ் வர இருக்கும் இங்கே. ஸோ அந்த செட்டிங்ஸ் என்னன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் காட்டுமா. அந்த 3 ஆப்ஷனில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணால் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிக்கலாம், ஸ்லோவாக சார்ஜ் பண்ணால் ஸ்லோவாக சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குமா அதில். நீங்கள் ஒரே ப்ளக் பாயிண்ட் தான், நீங்கள் இதில் செட்டிங்ஸ் செலக்ட் பண்ணுறத வச்சு நீங்கள் சார்ஜ் எப்படி வேணும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணலாம் அப்படின்றாங்க. இது ஒரு சூப்பர் ஃபீச்சர். ஏன் அப்படின்னா ஏத்தரோ இல்லை மற்ற இதெல்லாம் போனால் பவர் சார்ஜிங் சொல்லிட்டு தனியாக இது பண்ணணும், அது நீங்கள் வாங்கணும். பட் இதில் அப்படி கிடையாது. இது வந்து நீங்கள் உள்ள ப்ளக் பண்ணுறத வச்சு நீங்கள் சார்ஜை மாற்றிக்கலாம். எவ்வளோ ஸ்பீடாக சார்ஜ் ஆகணும், எவ்வளோ ஸ்லோவாக சார்ஜ் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஒரு சூப்பர் ஆப்ஷன் தெரியுமா அது. ஸோ அந்த ஸ்பீடாக சார்ஜ் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours உங்களுக்கு 20 to 80 வந்து 2 hours ஆகிடும் அப்படின்றாங்க. இந்த பைக்கில் இன்னும் சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு. ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டு, அப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, அப்புறம் அந்த ஹெட்லைட் ஃபீச்சர் ஒன்று. அந்த வண்டி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஹெட்லைட் ஆன்லேயே இருக்கும். நீங்கள் வீட்டுக்கு போகிற லைட் எரியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் சொல்லிட்டு 3 ஒரு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல் ஃபீச்சர்ஸ் தான். அந்த ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்லாம் நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் மலையில் நிற்கிறப்போ வண்டி நீங்களாக தள்ளணும் நினச்சாலும் தள்ளுறது கஷ்டம், அது அப்படியே ஸ்டேபிளாக நின்றும் உங்களுக்கு. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் நல்லது. ஏன்னா ஈவிஸ் வந்து சடனாக முறுக்கிட்டிங்கன்னா ஆக்சிடென்ட் இருக்கும், டயர் வீல் ஸ்பின் பண்ணி விட்டுரும் உங்களுக்கு. ஸோ அது ஒரு யூஸ்ஃபுல் ஃபீச்சராக இருக்கும். அந்த லைட் வந்து பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் அது ஓகே தான். ஏன்னா பார்க் பண்ணுற போகிற இடம் உங்களுக்கு தெரியும். ஏதாவது வெளியே இடத்துல பார்க் பண்ண போகிறீங்கன்னா தான் அப்படி அந்த இதெல்லாம் தேவைப்படும். பட் மற்றபடி அது பெரிய ஃபீச்சர்லாம் இல்லை. பட் இந்த 2 ஃபீச்சர் நல்ல ஃபீச்சர், ஹில் ஹோல்ட் சிஸ்டம் அப்புறம் அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல். இந்த பைக்கோட டாப் எண்ட் வேரியண்ட்டு நம்ம ரிவ்யூ பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. பட் அது வண்டி கிடைக்கல. இதுவே நான் எங்கள் ஸ்டாஃப் ஒருத்தர் வச்சிருக்கிற ஆஃபீஸில் அவர்கிட்ட இருந்து தான் வாங்கி ஷூட் பண்ணிருக்கேன். மேபி திருவான்மூரில் ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அங்கே வேணால் செக் பண்ணி பார்க்குறேன். கொடுத்தாங்கன்னா அந்த ஸ்கூட்டரும் ட்ரை பண்ணுறேன், அதுவும் கூட வீடியோ எடுத்து போடலாம். ஏன்னா ஹீவிஸ் வந்து இப்போ நிறைய யூஸ் ஆகுது. ஸோ நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போடுறேன் நான். ஆனால் எனக்கு என்னவோ இது ஓலா மாதிரிலாம் ஒஸ்ட்டாக இருக்குமோன்னு தோணலை. ஏன்னா ஓலா வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. நம்ம அந்த வண்டி வாங்கி சர்வீஸ் சென்டர் வீட்டுக்கு ஓட்டனா கரெக்டாக இருக்கும். வெளியெல்லாம் நீங்கள் எங்கே ஓட்ட முடியாது. ஏன்னா அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது அந்த சர்வீஸ் ஓலா ஓடுது. அதனால் அதை கொஞ்சம் பார்த்து எடுங்க. பட் இது ஓகே, இந்த ஈவிஸ்லாம் சூப்பராக இருக்குது. சிம்பிள் ஒன்று, ஏத்தர்லாம் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக சிம்பிள் ஒன் ஸ்கூட்டருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு தனியாக ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துட்றாங்க. அந்த நம்பரை நீங்கள் 1 இயர்க்குள்ளே இந்த பைக் எங்கே ஷட் ஆனாலுமே கால் பண்ணால் எங்கே இருந்தாலும் பிக் பண்ணிக்கிறாங்க அப்படின்றாங்க. நல்ல ஃபீச்சர் தான். பட் ஓலா வந்து ஒஸ்ட்டு பேர்லேயே இருக்குது அது என்னன்ட்டு. அதனால் அது நம்ம போத்தாவில்ல. பட் இது ஓகே, இது நல்லா இருக்குது. லுக் வைஸும் பார்க்க சூப்பராக இருக்குது, வண்டியும் நல்லா இருக்குது, ஓட்டுறது நல்லா இருக்குது. சஸ்பென்ஷன் கேட்டிங்கன்னா சாஃப்ட்டாக இருக்குங்க. உண்மையாக செம்ம சாஃப்ட்டாக இருக்குது சஸ்பென்ஷன். இது அப்படியே பள்ளத்துலலாம் விட்டால் அப்படியே பெருசாக ஃபீட்பேக்கில் எதுவும் தெரியல, ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது. அப்படியே சூப்பராக இருக்குது சஸ்பென்ஷன், ரொம்ப பிடிச்சிருக்கு. சிட்டிலாம் ஓட்டும் போது நீங்கள் கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக இருக்கீங்க, இல்லை உங்கள் வீட்டுக்கு யாருனா கிஃப்ட் பண்ண போகிறீங்க, ஆஃபீஸ் நிறைய யூஸ் பண்ண போகிறீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த வண்டி. உங்களுக்கு உண்மையாகவே சூப்பராக இருக்கும். இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பேசாமல் நான் அவ்வளோ ரிவ்யூ வாங்கலாம்னு பார்க்குறேன். திருப்பி லோன் போட்டு எடுக்கணும், தலைமையில் அடிப்பாங்க வீட்டில். ஆனால் நல்லா இருக்குது, உண்மையாக சூப்பராக இருக்குது இந்த ஈவி. ஏத்தர் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, ஒரு 2 lakh கிட்ட வருது. பட் இது 180 அந்த மாதிரி வருது. 180க்கு வந்து நிறைய ஐசி இன்ஜின்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. 160cc கிடைக்கலாம், 125cc கிடைக்கலாம், ஏன் 200 கூட கிடைக்கும் உங்களுக்கு சில பைக்ஸ்லாம். ஸோ அது 1,80,000 வரும். பட் இது ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மியாக வேணும். எனக்கு வந்து பெட்ரோல் இதெல்லாம் இருக்கக்கூடாது, சிட்டியில் கம்ஃபர்டபுளாக ஓட்டினா தாராளமாக இது போகலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. பெருசாக இதில் கவர் பண்ணுறதுக்குன்னு ஒன்றும் இல்லை, அதனால் நான் அதை பெரிய வீடியோவை போட முடியாது.
உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஈவிஸ்லாம் நிறைய பார்க்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் அந்த ஈவிஸ் கிடச்சிருந்தா கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறேன். ஈவி பைக்ஸ்லாம் வேறு வந்திருக்கு இப்போது, அதெல்லாம் கூட ட்ரை பண்ணி பார்ப்போம். கிடச்சதுன்னா அதையும் ரிவ்யூ பண்ணுவோம். இதோட உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது பைக் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ண சொல்லுங்கள். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? இதோட உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். See you, take care, bye bye.